நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியவே இல்லை. ஒருவேளை அனு இடத்துல நான் இருந்திருந்தாலும் அனு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேனோன்னுலாம் எனக்கு தெரியல குட்டி பாஸ். ஆனா எல்லாத்தையும் தாண்டி உங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் குட்டி பாஸ். அது மட்டும்தான் எனக்கு வேணும். நான் அனுவை மனசு முழுக்க வச்சு தாங்கணும்னு நினைக்கிறேன் அபி. அவங்கள வாழ்க்கை முழுக்க கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவங்க மனசு முழுக்க பயத்தை மட்டுமே சுமந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி அதுல இருந்து மீட்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. நான் வேணும்னா அனு கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கட்டுமா குட்டி பாஸ்? இல்ல இல்ல வேண்டாம். நீங்க ஏதோ கேட்டீங்கன்னு தான் நானும் எங்களுக்குள்ள நடக்கிறத ஓப்பனா சொல்லிட்டேன். அவங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட தெரியல. அப்புறம் இது முழுக்க என் மேலதான் கோவமா திரும்பும். உங்க நிம்மதியை நான் கெடுத்துட்டாதான் நினைப்பாங்க. நானே அதை சரி பண்ண ட்ரை பண்றேன். நீங்க உண்மையிலேயே சூப்பர் குட்டி பாஸ். அனுவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு விஷயத்துல எப்படி உறுதியா இருக்கணும்ங்கறத உங்ககிட்ட தான் கத்துக்கணும். இந்த நேரத்துல எங்க போனா? வெளியிலேயே போயிட்டாளா? முதல்ல என்ன குட்டி பாஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சு அதுலயே செட் ஆயிட்டீங்களே. அபி பாத்தீங்களா, வந்துட்டான் உங்க ஹஸ்பண்ட். உங்களை விட்டு 4 நிமிஷம் கூட இருக்க முடியாம உங்களை தேடி வந்துட்டாரு. ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது குட்டி பாஸ். இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நீங்க போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன். குட் நைட். என்ன ராக்கி பாய், நான் கொடுத்த மருந்தெல்லாம் சூப்பரா வேலை பார்த்திருக்கு போல. தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கேன். பெட்டரா இருக்கு. வந்து தூங்கு. கைதி பக்கத்துல இல்லாம ஜெயிலருக்கு தூக்கம் வரலையாக்கும். தேடி வந்துட்டீங்க.